ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் பேட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணி ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படின்ற ஒரு புது டூல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முறையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்னா க்ராப் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள், டூல் பாரில் க்ராப் யூஸ் பண்ணி எவ்வளோ தேவையோ ஓரளவு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிச்சுட்டு இங்கே ரெக்டாங்குலர் மார்க்கர் டூல் யூஸ் பண்ணி அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஜெனரேட்டிவ் ஃபில்னு வரும். ஜஸ்ட் வந்து ஜெனரேட்டிவ் ஃபில்லை வந்து அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜெனரேட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ப்ராசஸ். ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸஸாக இருக்க விஷயம் எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடுச்சு. இன்கேஸ் ஒரு 3 ஆப்ஷன் அவனுக்கு கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டூல் பார் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெனரேட்னு இருக்கும். ஒன்று நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆரோ சிம்பிள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த மாடல்ஸ் வந்து மாறும், காரோட மாடல்ஸ். ஓகே, இப்போ எனக்கு இது ஓகேன்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே விட்டுறேன். இது இல்லைன்னா இது கூட எனக்கு ஓகே தான். எக்ஸாம்பிள் இது கூட எனக்கு ஓகே தான். இது அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இது பார்த்திங்கன்னா தனி லேயராகவே இங்கே ஃபார்ம் ஆகிடும், ஃபில் ஆகிட்டு. அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளாட்டன் இமேஜ்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தது ட்ரெஸ் கோட் மாற்றலாம். இங்கே போய்ட்டு டூல்ஸில் பென் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஓரளவு செலக்ட் பண்ணிட்டேங்க. நம்ம இப்போதும் கட் பண்ணுற மாதிரி தான், மேனுவலாக கட் பண்ணுற மாதிரி அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படியே கிளிக் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அவங்க எண்ட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டர் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் வரும். செலெக்ஷன் வந்தோன்னா இந்த ஜெனரேட்டிவ் ஃபில்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கோட் சூட்னு போட போகிறேன். கோட் சூட்ன்றதை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணி ஜெனரேட் அப்படின்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ட்ரெஸ் கோட் மாறும். இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ வேறு மாடல் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கோட் ஓகே அப்படின்னா நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். வேறு ஸ்டைலும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போது இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இந்த இது பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு இது ஓகே, கொஞ்சம் அந்த பழைய மாடல் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்றனால இது ஓகே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் விண்டோஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பழைய மாடல் வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரீசெட்ஸ் கலர்ஸ் இருக்குது. அந்த பழைய மாடலில் வேணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட், அந்த மாதிரி மோனோ கலர்ஸ் எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா நீங்கள் ஜஸ்ட்டு மவுஸில் இப்படி மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கலர் வேரியேஷன்ஸ் வரும்.
அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இதை நான் அப்படியே கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். 2 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 வாட்டி அப்ளை ஆகும். நான் 2 வாட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். பட் வந்து எனக்கு ஒரு வாட்டி போதும் அப்படின்னா நீங்கள் எடிட்டில் போய்ட்டு அன்டு கொடுத்துருங்க. ஒரே ஒரு வாட்டி வந்து அப்ளை ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து தனித்தனி லேயராக தான் அப்ளை ஆகும். ஒரிஜினல் ஃபோட்டோவை எதுவுமே அது டிஸ்டர்ப் பண்ணாது. இங்கே பாருங்கள். பட் அந்த கார் எஃபெக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு அப்ளை ஆகிடுச்சு. அதை தவிர மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாகவே வந்து தனித்தனி லேயர்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்வான்ஸ் வெர்ஷனில் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.